ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது தளபதி மட்டும்தான்ப்பா. உலகத்தில் எல்லா பிரச்சனையும் கொடுக்குறானுங்கப்பா. எப்படிதான் ஃபேஸ் பண்ணுறது தெரியல பாவம். இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, மேலே ஆண்டவனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் நிரந்தரமாக முதலமைச்சராக இருப்போம், நிரந்தரமாக துணை முதலமைச்சராக இருப்போம் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம், மேலே ஒருத்தர் பார்த்து தான் இருக்கான். அதனால கூடிய விரைவில் நல்ல மாற்றம் வரும். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்ப அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீ தலைவன் இருக்கிறான் மயங்கா. இப்ப என்ன யாரும் கூட்டணிக்கும் போக மாட்டீங்க, அவர் சிஎம்ஓ ஆக மாட்டீங்க. சரி விடு, இப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது? ரீஎலெக்ஷன் மட்டும் வைங்க, சிங்கிள் மெஜாரிட்டியில அவரை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். சி ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த வார்த்தையை நாங்க கேட்டே ஆகணும். அவ்வளவுதான்.